الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسنا. وقال أيضا فلا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا. وقال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم لا يرحم. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லும் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனை அறிவாற்றலாலும் சிந்தனையாலும் பகுத்தறிவு மூலம் நன்மை எது தீமை எது விளங்கி விலகிக் கொள்கிற தன்மையாலும் இம்மனித குலத்தை உலகில் உள்ள எல்லா படைப்புகளையும் விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். படைப்புகள் அனைத்தும் படைப்பாளனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். ஆனாலும் ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்கு சஜிதா செய்து சங்கை செய்த சரித்திரம் மலக்குமார்கள் மனிதனுக்கு செய்தது மட்டும்தான். இவ்வளவு கண்ணியம் செய்து அல்லாஹ் மனிதனை இவ்வுலகிற்கு அனுப்பும் போது அல்லாஹ் மனிதநேயத்தோடும் மனித பண்புகளோடும் மனிதாபிமானத்தோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கட்டளையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மனிதர்களை அனுப்பியிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் என்பதையும் மனித தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை குறித்தும் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அதில் 2 ஆயத்துகள் மிக முக்கியமானது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவார், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் மனிதர்களோடு சக மனிதர்களிடத்திலே பேசும் பொழுது நல்லதையே பேசுங்கள், அழகியதை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், வலா துஸஃபிர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் உங்களுடைய முகத்தை திருப்பி விட வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீங்கள் பூமியிலே நடக்கின்ற பொழுது பெருமையாக நடக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். எனவே ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சக மனிதர்களோடு பேசுகின்ற பொழுதும் பழகுகின்ற பொழுதும் அவன் முகமலர்ச்சி உள்ளவனாக சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு பழக வேண்டும் என்ற ஒரு குணம் அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும்
இன்றைக்கு அந்த மனித நேயம், அந்த மனிதாபிமானம் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருவதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் முழுக்க மனித நேயத்தை பற்றி பேசுகிறது. நிறைய இடங்களில் அல்லாஹ் மனித நேயத்தை பற்றி பேசுகிறார். அந்த மனித நேயம், அந்த மனித தன்மை, அந்த மனிதாபிமானம் தவறுகின்ற பொழுது அவர்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே சில ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னுடைய மனித தன்மையை தவறி விடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சில விலங்கினங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். குர்ஆனில் மாடு இடம்பெறுகிறது, ஆடு இடம்பெறுகிறது, கழுதையும் எறும்பும் தேனியும், இப்படி எல்லா நிறைய விலங்குகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனிலே கஹஃப் சூராவில் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். 7 வாலிபர்களுடன் பயணம் செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக குகையினுடைய வாயிலே படுத்து கிடந்த ஒரு நாயை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். காரணம், நன்றியுள்ள ஜீவன் நாய். அந்த நன்றி மறவாத அந்த தன்மை மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். தவறுகின்ற பட்சத்திலே அவனுக்கு உதாரணம் கஹஃப் சூராவிலே சொல்லப்படக்கூடிய நாய். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய சமூகம் நசுங்கிவிடக் கூடாது என்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை பட்டாளம் வருகின்ற பொழுது தன்னுடைய கூட்டத்திற்கு எச்சரிக்கை செய்த ஒரு எறும்பினுடைய பேச்சு சூரத்துன் நம்லில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். காரணம், தன்னுடைய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சமூக சிந்தனை கொண்ட அந்த எறும்பினுடைய வார்த்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெட்கத்திற்கும் சகிப்பு தன்மைக்கும் பேர் போன ஒட்டகம், இந்த 2 தன்மையும் மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அவனுக்கு உதாரணம் ஒட்டகம். குர்ஆனிலே அல்லாஹ் ஒட்டகத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். தேனியை குறித்தும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். கழுதையை குறித்தும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். இப்படி ஏராளமான விலங்குகளுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருப்பதனுடைய காரணம், மனித தன்மையை எப்பொழுது எல்லாம் தவற விடுகிறானோ இந்த குணங்கள் எல்லாம் 5 அறிவு கொண்ட விலங்குகளிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் உன்னிடத்திலிருந்து தவறிவிட்டது என்பதாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான், விலகிக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட 5 அறிவு பிராணியினுடைய சம்பவங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய பாணியே அதுதான். குர்ஆனுடைய முதல் சூரா சூரத்துல் பக்ரா, மாட்டில் ஆரம்பிச்சு அல்லாஹ் மனிதனிலே முடிக்கிறான். சூரத்துல் பக்ராவில் தொடங்கி சூரத்துல் நாஸில் குர்ஆன் முடிவடைகிறது. மாறாக இருந்த மனிதனை அல்லாஹ் மனிதனாக மாற்றுவதற்கு தான் குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்கி சூரத்துல் நாஸிலே அல்லாஹ் குர்ஆனை முடிக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதநேயம் வளர்வதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு மனித நேயம் வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உறவுகள் நமக்கு சரியாக இருக்க வேண்டும். உறவுகளை அல்லாஹ் 3 விதமாக பிரிக்கிறார், 4 விதமாக பிரிக்கிறார். முதலாவது பிறப்பு வழி உறவு, 2வது திருமண வழி உறவு, 3வது ஈமான் கொண்டதின் அடிப்படையில் நம்மோடு பயணிக்கிற ஈமானிய உறவுகள், 4வது சக மனிதர்களோடு நாம் பழகுகின்ற, மாற்று மதத்தவர்களோடு பழகுகின்ற அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே பழகுகின்ற மனித உறவுகள். இந்த 4 உறவுகளையும் எந்த மனிதன் நல்ல முறையிலே பயன்படுத்துகிறானோ, நல்ல முறையிலே அவன் உறவாடுகிறானோ, அவன்தான் பரிபூர்ணமான மூமின் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. பிறப்பு வழி உறவு என்று வருகின்ற பொழுது தாய், தந்தை, மகன், மகள், அண்ணன், தம்பி, தங்கை, தங்கை என்று கிட்டத்தட்ட அல் குர்ஆனில் அல்லாஹ் 26 உறவுகளை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. 2வது திருமண வழி உறவு, திருமணம் முடித்ததற்கு பிறகு வரக்கூடிய மனைவி, மாமனார், மாமியார், குடும்பனார், நாத்தனார், இப்படி சொல்லக்கூடிய 12 உறவுகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பட்டியலிடுகிறது. 3வதாக ஈமானிய
ஈமானிய உறவுகள், ஈமான் கொண்டதின் காரணமாக நம்மோடு பயணிக்கக்கூடிய முஸ்லிமான முஃமின்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவுகள். மூன்றாவது உறவு, நான்காவது மனிதனாய் பிறந்து விட்டோம் என்ற அடிப்படையில் சக மனிதர்களோடு நாம் பழகக்கூடிய அந்த மனித உறவுகள். இப்படி 4 உறவுகளையும் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது சரியான முறையிலே பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்-குர்ஆனின் மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு விளக்கி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு இந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கிக் கொண்டே போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாய் தந்தை முதியோர் இல்லத்திலே இருக்கிறார்கள். நம்முடைய இரத்த பந்த உறவுகளை நாம் கண்டும் காணாமல் ஒதுக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு உயர்ந்த உறவுகளாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நண்பனை தேர்வு செய்வது வேண்டுமானாலும் நம்முடைய முடிவாக இருக்கலாம். நான் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாதுங்கிறத நான் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் உறவுகளை நம்மால் முடிவு செய்து விட முடியாது. உறவுகளை முடிவு செய்வது அல்லாஹ். நமக்கு யார் தாயாக வர வேண்டும், யார் தந்தையாக வர வேண்டும், யார் இரத்த பந்த சொந்தத்தில் வர வேண்டும் என்பதை நாம முடிவு செய்து விட்டு இந்த உலகத்தில் நாம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அல்லாஹ் முடிவு செய்து வைத்து விட்டான். எனவே அந்த இரத்த பந்த சொந்தங்களுடைய அந்த உறவுகளுக்கு நாம் மிக முக்கியமான முக்கியத்துவத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அழுதால் நம்மோடு சேர்ந்து அழுகுவதற்கும், நாம் சிரித்தால் நம்மோடு சேர்ந்து சிரிப்பதற்கும் நம்முடைய உறவுகள் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த உறவுகள் இல்லாதவர்களுக்கு தான் அந்த வலியின் வேதனையும் தெரியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவுகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு பழமொழி அல்ல, அது ஒரு புதுமொழி. திருமணம் முடித்து விட்டால் ஒரு காலத்தில் இப்படி பழமொழி இருந்தது. நிறைய மக்கள் தொகை வந்ததற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர், அது பழமொழி அல்ல, புதுமொழி. ஏன்னா மக்கள் தொகை பெருகி விட்டது. கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நமக்கு 2 குழந்தை போதும். ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொன்னு பெண் குழந்தை. ஆஸ்திக்கு ஆண், நம்மை பாதுகாப்பதற்கு பெண் குழந்தை. அதற்கு பிறகு கொஞ்சம் காலம் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு குழந்தை போதும். வளர்த்துவதற்கு முடியல. ஒரு காலம் இருந்தது, டஜன் கணக்கில் பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் வீடு முழுக்க பிள்ளைகள் இருந்தது. அங்கே சந்தோஷம் குடிகொண்டிருந்தது. இன்றைக்கு மாட மாளிகையாக இருந்தாலும் குழந்தைகள் குறைவாக இருப்பதற்கு உண்டான காரணம் பல்வேறு விதமான காரணங்களை சொன்னாலும் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நாகரிகம் சொன்னதின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர். இன்றைக்கு அதுவும் போய் நாம் இருவர் நமக்கே ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த வீட்டுல 2 குழந்தை இருக்குதோ, உதாரணத்திற்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்று சொன்னால், அந்த 2 குழந்தைக்கு எனக்கு ஒரு அண்ணனும் இல்லை, எனக்கு ஒரு தம்பி இல்லை, அல்லது எனக்கு ஒரு அக்கா இல்லை, எனக்கு ஒரு தங்கச்சி இல்லை என்று ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லது 2மே ஆண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா அங்க தங்கச்சிங்கிற ஒரு உறவு இல்லாமல் போய்விடும். 2மே பெண் குழந்தையாக பிறந்து விட்டாலும் அங்கே அண்ணன் என்கின்ற உறவு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பல்கி பெருகுவதற்குண்டான வழி திருமணம். அந்த திருமணத்தில் தனாகரு தவாலது தகாதரு, திருமணம் செய்து கொள்ளுங்கள். அந்த திருமணத்தின் மூலமாக நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான காரணம் உறவுகளுடைய மதிப்பு குறைந்து விடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்த காரணம் வெறுமனே தொழுகையையும் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் நபிலான வணக்க வழிபாடுகளை சொல்லிக் கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, மனித நேயத்தை, மனித தன்மையை, மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நிறைய குர்ஆனிலே பேசப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு.
எகிப்திலிருந்து விரண்டோடி வருகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். வாலிபர் விரண்டோடி வந்து ஒரு மரத்தினுடைய நிழலிலே படுத்திருக்கிறார்கள். பயண களைப்பு, பசி, பட்டினி படுத்திருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல நிறைய ஆண்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தள்ளி 2 பெண்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களுக்கு யாரும் தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு முன்வரவில்லை. எல்லாரும் தண்ணீர் எடுத்து விட்டு அந்த கிணத்தை மூடிட்டு போயிடறாங்க. படுத்திருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பசியும் பட்டினியும் நீண்ட தூரம் ஓடி வந்ததனுடைய களைப்பு அதையும் பொருட்படுத்தாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றினுடைய அந்த மூடியை விலக்கி அந்த 2 பெண்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுத்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வதற்குண்டான காரணம், நபியினுடைய வரலாற்றில் நுபுவத்துடைய வரலாறு மட்டும் இருக்கக்கூடாது, மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் செய்த அந்த செயலையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். காரணம், மனிதன் எந்த நேரத்திலும் சுயநலவாதியாக இருந்து விடக்கூடாது. நம்மோடு பயணிக்கிற அடுத்தவர்களுக்கும் கொஞ்சம் பொதுநலமாக இருக்க வேண்டும் என்பதன் காரணத்தினால் நபிமார்களுடைய வரலாறுகளில் ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முழுக்க முழுக்க உலகம் சுயநலமாகவே மாறிவிட்டது. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், அடுத்தவர் எந்த வகையிலும் முன்னேறிவிடக் கூடாது என்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எந்த எல்லைக்கும் செல்லுவதற்கு நாம் தயார். நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னோடு இருப்பவர் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் மிக தீவிரமாக நம்முடைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தை பற்றி வாய் வழியாக சொன்ன தலைவர்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் மனித நேயத்தை உறவுகளுக்குள் இணைத்து வாழ்ந்து காட்டினார்கள். நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பந்த உறவுகளுக்கும் சக மனிதர்களுக்கும் ஈமான் கொண்ட தோழர்களுக்கும் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் ஏராளம். ஒரு யூதருடைய ஜனாசா, ஒரு யூத பெண்ணினுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. உட்கார்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து நின்றார்கள். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கொண்டு போற ஜனாசா ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா இல்லையே, ஒரு யூதருடைய ஜனாசா, ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவரும் நம்மை போல மனிதர். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா கொண்டு சென்றால் எழுந்து நிற்பது எப்படி அவசியமோ, மரியாதை செய்ய வேண்டுமோ, அதே போல சக மனிதர்களுடைய ஜனாசாவும் கொண்டு சென்றால் அதற்கு மரியாதை செய்வதும் அவசியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அழகாக சொல்லித் தந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அறிந்த சம்பவம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே ஒரு மனிதர் வந்து தங்கினாரு. வேண்டுமனே தங்கிட்டு போகும்போது மலத்தை கழித்து விட்டு சென்று விட்டார், போயிட்டார். ஆனால் போனதற்கு பிறகு அந்த மனிதருக்கு ஞாபகம் வந்தது, நபியினுடைய வீட்டிலே வாளை விட்டு விட்டு வந்து விட்டோம் என்ற ஞாபகம் வந்து வாளை எடுப்பதற்காக பெருமானாருடைய வீட்டிற்கு வருகிறார். வந்து பார்த்த உடனே அந்த மனிதருக்கு அதிர்ச்சி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த மனிதனுடைய மலத்தை சுத்தம் செய்தார்கள். சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய நிழல் தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஏன் வீட்டுல நீங்க தங்கி இருந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய வீட்டினுடைய சாப்பாடு ஒத்துக்கல போல இருக்குது, அதனால இப்படி மலம் பிடித்து சென்று விட்டீர்களோ, உங்களுடைய உடல் உபாதையை கூட நான் கண்டுக்காம விட்டுட்டேனே அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதன் வெட்கி தலைகுனிந்ததாக வரலாறு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக நாம் கேள்விப்படக்கூடிய நிறைய சம்பவங்கள், தெலுங்கானாவில் கணவன் மனைவியை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி குக்கரிலே வேக வைத்த சம்பவம். இன்னமும் தோசை முருகலாக சுட்டுக் கொடுப்பது போல பாயசம் தோசையை சுட்டுக் கொடுத்து ஒரு தாய் தன்னுடைய மனைவியை கொலை செய்த சம்பவம். இப்படி நிறைய சம்பவங்கள் நாம் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கேரளாவிலே ஒரு முஸ்லிம் வாலிபர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அதை எச்சரித்ததின் காரணமாக, தண்டித்ததின் காரணமாக தன்னை பெற்றெடுத்த தாயை கொலை செய்த சம்பவம். இதுவெல்லாம்
நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக ஒரு செய்தியாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டும் வாசித்துக் கொண்டும் கடந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுடைய கவனக்குறைவு, சரியான வளர்ப்பு இன்மை, அதற்கு அடுத்தபடியாக உறவுகளுக்கு மத்தியிலே இல்லாத அந்த தொடர்பு, நம்முடைய இரத்த பந்த தொடர்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டதின் விளைவு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸிலே 11 மணிக்கு நிக்காஹுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது. 12:30 மணி வரைக்கும் அந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது. ஒரு சின்னஞ்சிறு சிறுவன், ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், முழுக்க அந்த சிறுவர் விளையாடி கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, முழுக்க அந்த போனிற்கு அடிமையாகிவிட்டார்கள். என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், என்னுடைய குழந்தையையும் சேர்த்து சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு பழக்கத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. இதற்கு நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழி என்னவென்று சொன்னால், உறவுகளுக்கு மத்தியிலே நம்முடைய இணைப்பை அதிகமாக்குவதுதான் நம்முடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு வழியிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சினிமாவினுடைய மோகம், அந்த தவறை செய்ததற்குண்டான காரணம் எப்படி செய்தார் என்ற அந்த காரணத்தை விசாரிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த கணவர் சொன்ன வார்த்தை, எப்படி இந்த தப்பு செய்யணும் நான் எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், இணையதளத்திலே தேடி பார்த்தேன், ஒரு நாயை இப்படி கொன்று அந்த நாயினுடைய கறியை வேக வைத்து அதை காய வைத்து பொடியாக்கி தண்ணியில கரைச்சிட்டேன். எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல். மனிதநேயம் என்பது இன்றைக்கு முழுக்க இல்லாமல் குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து எல்லாரும் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பேசினாலே நல்ல வார்த்தையை பேசுங்க அல்லாஹ் சொல்லி இருக்கார் என்றால், பழகுகின்ற பழக்கத்திலும் கூட நாம் நல்ல பழக்கங்களை பழக்கிவிட வேண்டும். நாமும் பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் பழகிக் கொடுக்க வேண்டும். உறவுகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு எப்படி இரக்கம் காட்ட வேண்டும் என்ற நல்ல குணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. தவறான பழக்க வழக்கத்திலிருந்தும் தவறான இணைய வழி செய்திகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வளரும் தலைமுறையினரை எல்லாம் அந்த அல்லாஹ் பாதுகாக்க அருள் புரிவானாக. இதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம்